அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவுல நமது பள்ளி அமைந்திருக்கும் கிராமத்தின் விவரங்களை எமிஸ் தளத்தில் அப்டேட் செய்ய வேண்டும். ஃபர்ஸ்ட் ரெவென்யூல நமது பள்ளியினுடைய கிராமம் எப்படி இருக்கு, எல்ஜிடில எப்படி இருக்கு அப்படின்ற விவரங்கள அப்டேட் பண்ணணும். அது எப்படி எமிஸ்ல அப்டேட் பண்றது அப்படின்ற பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். அதுக்கு உங்க மொபைல் அல்லது லேப்டாப்ல இருக்கக்கூடிய ப்ரௌசரை ஓபன் பண்ணிட்டு எமிஸ் லாகின் பேஜ் வந்துக்கோங்க. அங்க யூசர் நேம் அண்ட் பாஸ்வேர்ட் அப்படின்ற இடத்துல நமது பள்ளிக்கான யூசர் நேம் அண்ட் பாஸ்வேர்ட் என்டர் பண்ணிட்டு லாகின் பண்ணிக்கோங்க. லாகின் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கான பேஜ் வந்து ஓபன் ஆயிரும். நீங்க லாகின் பண்ணாவே உங்களுக்கான பேஜ் வந்து இப்படிதான் இப்போதைக்கு ஓபன் ஆகும். ஸோ அதுல வில்லேஜ் டீடைல்ஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு ஃபர்ஸ்ட் ஒன் பாத்தீங்கன்னா வில்லேஜ் ஆஸ் பர் ரெவென்யூ, அதாவது ரெவென்யூல நமது பள்ளி அமைந்திருக்கக்கூடிய கிராமம் அது நேம் வந்து எப்படி இருக்கு. நெக்ஸ்ட் வில்லேஜ் அஸ் பர் எல்ஜிடி அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. எல்ஜிடி அப்படின்னா என்னன்னு கேட்டீங்கன்னா லோக்கல் கவர்மெண்ட் டைரக்டரி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் டிஸ்ட்ரிக்ட் வந்து டிஃபால்ட்டாவே செலக்ட் ஆயிருக்கும். நெக்ஸ்ட் நமது பள்ளி அமைந்திருக்கக்கூடிய தாலுக்கா செலக்ட் பண்ணிக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த பள்ளி வந்து பாத்தீங்கன்னா உளுந்தூர்பேட், அதனால நான் உளுந்தூர்பேட் செலக்ட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் வில்லேஜ் ஆஸ் பர் ரெவென்யூ அப்படின்றத கிளிக் பண்ணிட்டு நமது பள்ளியினுடைய பெயரை செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணீங்கன்னா ஸோ பழங்குணம் அப்படின்றது வந்துருச்சு. சரி, ஓகே. இது வந்து வில்லேஜ் ஆஸ் பர் ரெவென்யூ அப்படின்றதுல செலக்ட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா வில்லேஜ் ஆஸ் பர் எல்ஜிடி அப்படின்றதுல பாத்தீங்கன்னா சப் டிஸ்ட்ரிக்ட் இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணி ஸோ உங்களுடைய பள்ளி அமைந்திருக்கக்கூடிய கிராமம் எந்த சப் டிஸ்ட்ரிக்ட்ல வருது அப்படின்றத செலக்ட் பண்ணிக்கோங்க. அங்கேயும் உளுந்தூர்பேட்டை தான். ஸோ அதை நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் வில்லேஜ் அஸ் பர் எல்ஜிடி அப்படின்ற இடத்துல கிளிக் பண்ணி நமது பள்ளியினுடைய பெயரை அங்க செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இங்க வந்து பாத்தீங்கன்னா பழங்குணம்ன்றது இந்த மாதிரி ஸ்பெல்லிங்ல இருக்கும். ஸோ நீங்களே செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ ரெவென்யூல ஸ்பெல்லிங் ஒரு மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா எல்ஜிடில ஸ்பெல்லிங் ஒரு மாதிரி இருக்கும். ஸோ அது கரெக்டா இருக்கான்னு சொல்லி செக் பண்ணிக்கோங்க. நீங்க அதை செலக்ட் பண்ண உடனே லோக்கல் பாடி வந்து டிஃபால்ட்டாவே செலக்ட் ஆயிரும். ஸோ அந்த ஊர் வந்து பாத்தீங்கன்னா, அதாவது நமது பள்ளி அமைந்திருக்கக்கூடிய கிராமத்தினுடைய ஊர் வந்து பாத்தீங்கன்னா எந்த லோக்கல் பாடியில வருது அப்படின்றது டிஃபால்ட்டாவே செலக்ட் ஆயிரும். ஸோ அதுக்கப்புறமா கீழே இருக்கக்கூடிய சப்மிட் ஆப்ஷனை கிளிக் பண்ணி சப்மிட் கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டீங்கன்னா அப்டேட்டட் சக்சஸ்ஃபுல்லி அப்படின்னு சொல்லி வந்துடும். இந்த வழிமுறைகளை பின்பற்றி தான் வந்து பாத்தீங்கன்னா வில்லேஜ் டீடைல்ஸை வந்து எம்இஸ்ல அப்டேட் பண்ண வேண்டியதாக இருக்கும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஃபைனலா இங்க தெரியக்கூடிய டவுன் ஆரோவை கிளிக் பண்ணி லாக் அவுட் பண்ணி வெளியில வந்துக்கோங்க. தேங்க்யூ டீச்சர்ஸ்.